வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே. ஸ்பெஷல் பட்டியில் ஐவரி கலரில் டெக்ஸ்டர் டிசைன்ஸும் லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க்கும் அது போக காம்பவுண்ட் வாலில் டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது போக நைட் டைம்லையும் ஜொலிக்கிற மாதிரி நிறைய ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நார்த் ஃபேசிங் சைட்டில் நார்த் ஃபேசிங்கில் மெயின் டோர் வச்சு கார் பார்க்கிங், லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங், தனி பூஜை ரூம், மாஸ்டர் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம், அவுட் சைட் பாத்ரூம்னு 2 BHK வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸை கொடுத்து வீட்டை அருமையாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நார்த் ஃபேசிங் சைட். வீட்டையும் நார்த் ஃபேசிங்லேயே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.1 சென்ட், அதாவது 1350 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 30 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1240 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸ்பெஷல் பட்டியில் ஐவரி கலரில் நிறைய டெக்ஸ்டர் டிசைன்ஸும் லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க்கெல்லாம் கொடுத்து காம்பவுண்ட் வாலில் டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி நைட் டைம்லேயும் ஜொலிக்கிற மாதிரி ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் லைட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி இந்த ஏரியாலேயே நம்ம எலிவேஷன் தான் ரொம்ப சூப்பர்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு லேசர் கட் டிசைனில் ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ சைஸ் 18x16. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோ நல்லா பெருசாக ஸ்பேசியஸாகவே இருக்குது. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் நார்த் ஃபேசிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. இது பூஜா ரூம். சைஸ் 4x4 ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் கென்ட்ராரோ. இதோட டோட்டல் சைஸ் 16x10. கிச்சன் டேபிள் டாப்புக்கு ப்ரௌன் கிரானைட்டாக ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் கிரானைட்லேயே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக கடப்பா ஸ்டோனில் நிறைய வால் செல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். மேலே லாஃப்ட் செல்ஃபும் கார்னரில் பெடஸ்டல் டைப்பில் டால் வாஷ் பேசினும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. சைஸ் 16x10. அட்டாச்சு பாத்ரூமுக்கு மேலே அடிஷ்னலாக ஒரு லோ ஸ்லாப் கொடுத்து அதை ஸ்டோரேஜ்க்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. சைஸ் 10x10. 2 பெட்ரூம்ஸ்லையுமே ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபும் அது போக சைடு வால்லையும் நிறைய செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 4x10. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். படிக்கட்டு கீழே அவுட் சைட் பாத்ரூம். சைஸ்
5:3 இந்தியன் டாய்லெட் டைப். இந்த வீடு கோயம்புத்தூரில் பாப்பம்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 55 lakhs. மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.